உங்களுக்கும் இந்த மாதிரி அங்கங்க பிடிக்குதுன்னா, இஃப்தார் முடிச்சுட்டு எவ்வளோ தண்ணி குடிக்க முடியுமோ குடிங்க. அப்படி குடிக்கலனா இந்த மாதிரி தான் அங்கங்க புடிச்சிட்டு இருப்பான். அஸ்ஸலாமு அலைக்கும் பாய்ஸ். இன்னைக்கு நம்ம ரமதான் சீரிஸ்ல 9வது நாளுக்கு வந்துட்டோம். வழக்கம் போல சகருக்கு கொடிய சர்ப்ளஸ் ஆன ஓட் மீலை சாப்பிட்டு முடிச்சிட்டு நேத்து புடிச்ச புடிக்கு எவ்வளோ தண்ணி குடிக்க முடியுமோ குடிச்சிட்டேன். நம்ம பாடி தாங்கவே மாட்டான், சீக்கிரமா டீஹைட்ரேட் ஆயிடுறான். ஸோ அதனால தண்ணியை வயிற்றுக்கு ரொப்பிட்டு ஃபஜர் தொழுதுட்டு ஸ்ட்ரைட்டா வீட்டுக்கு வந்த உடனே நீங்க நினைக்கிற மாதிரி படுக்க மட்டும் செய்யல. வந்ததும் யாசின் ஓத ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நீங்களும் ஃபஜர் முடிச்சிட்டு வந்து தூங்காம யாசினோ இல்ல குரானோ உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஓத ட்ரை பண்ணுங்க. எவ்வளோ தேவையில்லாத விஷயத்துக்குலாம் டைம் ஸ்பெண்ட் பண்றோம், இதுக்கு நம்ம டைமே கொடுக்க மாட்டோம். முடிஞ்ச அளவுக்கு உங்களோட டைம் இதுல ஸ்பெண்ட் பண்ணுங்க. அப்படியே ஒரு குட்டி தூக்கத்தை பட்டு ஒரு குளியலையும் போட்டு ஜும்மா தொழுவ கிளம்பியாச்சு. இந்த நோம்புல இப்பதான் ஃபர்ஸ்ட் ஜும்மா போன மாதிரி இருந்தா அதுக்குள்ள 2வது ஜும்மாவே வந்துட்டான். இந்த நோம்புல டைம் போறதே தெரிய மாட்டேங்குது. உங்களுக்கு எப்படி டைம் போகுதுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. தொழுது முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்ததும் கொஞ்சம் கிட்டு இருந்ததுனால மறுபடியும் ஒரு தூக்கத்தை போட்டு இஃப்தாருக்கு டைம் ஆனதுனால ஸ்ட்ரைட்டா வண்டியை பள்ளிக்கு விட்டுட்டு இஃப்தாரையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு மஹ்ரிப் தொழுவையே முடிச்சுட்டு அங்கிருந்து ஸ்ட்ரைட்டா வேற எங்க போவோம், ஜிம்முக்கு தான். சரி இந்த நோம்பு நாள்ல வெயிட் தான் அதிகமா புஷ் பண்ண முடியலையே, வெயிட்டை கம்மியா வச்சே போடுவோம்னு சொல்லிட்டு போட்டுக்கிட்டே இருந்தா டக்குன்னு கொடுக்குறான் பிரச்சனை. அது என்ன பிரச்சனைனா போட்டுக்கிட்டே இருக்கும் போது எங்கிருந்து வந்தான்னு தெரியல, டக்குன்னு புடிச்சுக்கிட்டான். இதுக்கப்புறம்லாம் போட்டா வேலைக்கு ஆக மாட்டான், போட்ட வரைக்கும் போதும்ட்டு அங்க இருந்து கிளம்பியாச்சு. கிளம்பினதும் ஸ்ட்ரைட்டா பள்ளிக்கு போயிட்டு இன்னைக்கு இஷான் தராவியை கம்ப்ளீட் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் பயன்ல உட்காந்துட்டு இன்னைக்கு நாளையே முடிச்சுக்கிறேன். ஃபாலோ பண்ணிக்கோங்கடா பாய்ஸ்.